ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமுதா, உன்னை காணோம் தேடினேன். நீ இங்கதான் இருக்கியா? இப்பதானே நீ வாசல்ல பார்த்த, அதுக்குள்ள காணாம போயிட்டு நினைச்சியோ? இல்ல, நான் பூக்கட்ட போனேன். பேசிட்டே கட்டணும்னா சீக்கிரம் கட்டிடலான்னு உன்னை தேடினேன். பூ கட்ட போறியா? இப்ப நீ எதுக்கு இப்படி சிரிக்கிற? இல்ல, பூ வாங்கறதுக்கு புனிதாவோட கைதான் ராசியான கைன்னு அந்த பூக்காரக்கா சொல்லிட்டு போனாங்க. இங்க பார்த்தா நீ பூ கட்டிக்கிட்டு இருக்க. எல்லாமே காசு தானே. எல்லா பூவையும் நான் மட்டும் கட்ட மாட்டேன் அமுதா. பூஜைக்கான பூவை புனிதாக்கா தான் எப்பவுமே கட்டுவாங்க. இதுல கூட கேட்டகரி இருக்கா? ஆமா, இங்க புனிதாக்காக்கு அடுத்துதான் நாம. இதோ நீ கூட இப்ப விளக்கு தொடச்சிட்டு இருக்க. ஆனா இதே விளக்க உன்னால ஏத்திட முடியும்னு நினைக்கிறியா? என்னால ஏத்த முடியாதா? நிச்சயமா உன்னால முடியாது. இந்த விளக்கதான் செவ்வாய் வெள்ளியில புனிதாக்கா ஏத்துவாங்க, வீட்டு விசேஷத்துக்கும் ஏத்துவாங்க. இன்னைக்கு திருக்கார்த்திகை, இந்த விளக்கதான் முதல்ல ஏத்துவாங்க. அதுவும் புனிதாக்கா மட்டும்தான் இதுவரை இந்த விளக்கை ஏத்திருக்காங்க. இது இந்த வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். ஓஹோ, ஆனா என்ன பார்த்து இந்த விளக்கை ஏத்த முடியாதுன்னு சொல்லாத யாழ்னி. உங்க யாராலையும் முடியாத பல விஷயத்த நான் இங்க வந்து பண்ணிருக்கேன். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா இது உன்னால கண்டிப்பா முடியாது. யோசி யோசி, நல்ல யோசி. எல்லாம் உன்னால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறல. இந்த விஷயத்த நீ பண்ணி காட்டு. அதுல வர பிரச்சனைய நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறேன். இந்த யாழினி எதுக்கு அமுதாவை அப்படி பாக்குறா? இவ எதுவும் பேசி அமுதா மனசை களைச்சு விடக்கூடாது. முதல் மரியாதைக்கெல்லாம் ஆசைப்படலாம் அமுதா. ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் புனிதாக்காவுக்கு தான் முதல் மரியாதை. அப்படியா? என்ன ரெண்டு பேரும் யாருக்கு மரியாதைன்னு பட்டிமன்றம் நடத்துறீங்க போல இருக்கு. இங்க பாருங்க, இங்க புனிதாவுக்கு தான் எல்லா மரியாதையும். அவ்வளவு ஏன், புனிதாவை வச்சுதான் நம்ம எல்லாருக்குமே மரியாதை. அதை மறந்துட மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு என்ன அப்படி பாக்குற? இல்ல யாழ்னி, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா தெரியல, பூ கட்டிக்கிட்டு இருக்க. ஓ, பூ கட்டுறியா? நான் கூட நீ அமுதா கிட்ட புனிதாவை பத்தி இல்லாதது பொல்லாததுலாம் கோர்த்து விடுறியோன்னு நினைச்சேன். யாழ்னி தப்பா எதுவும் சொல்லலன்னா, அன்னிதான் விளக்கேத்து வாங்கன்னு நம்ம வீட்டு வழக்கத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். ஓ, அப்படியா சொன்ன? அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா உனக்கு நல்லது. இல்லைன்னு வையேன், இந்த வீட்டு விட்டு போனவங்க வரிசையில யாழ்னி நீயும் இருப்ப. அத மறந்துடாத. இங்க பாரு, நீ ரொம்ப பேசுற. நாங்க பொம்பளை பிள்ளைங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? வந்துட்டான். உனக்கு என்ன இந்த வீட்டு சிசிடிவி நினைப்பா? யாழ்னி, அவ்வளவு பெருசாலாம் யோசிக்காத. நான் என்ன மதிக்கிறவங்களுக்கு நன்றியோட இருக்கிற நாய்க்குட்டி. அமுதா, இவ அது இதுன்னு ஏதாவது சொல்லி உன் மனச கலைக்க பாப்பா. நீ எதையும் நம்பிராத. யாழ்னி அப்படிலாம் எதுவும் சொல்லலண்ணா. நீங்க வீணா உங்க தங்கச்சி மேல சந்தேகப்படுறீங்க. இங்க பாரு அமுதா, அவ எப்பவுமே அப்படிதான். நாம நம்ம வேலையை மட்டும் பாப்போம். அப்பா போயிட்டான். இந்த வீட்டோட சிசிடிவி நிஜமாவே அண்ணன் தான். இவன் கண்ணுல இருந்து நம்ம தப்பிச்சிட்டாலே போதும். சரி, அண்ணனை விடு. நீ சொன்ன விஷயத்துக்கு வா. எந்த நல்ல நாள்லயும் புனிதானி தான் விளக்கேத்துவாங்கன்னு சொன்னல, இப்ப கூட அது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறியா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இங்க மரியாதை புனிதாக்காவுக்கு மட்டும்தான். அப்படியா?
அப்போ அந்த மரியாதைய இந்த முறை நான் வாங்கி காட்டுறேன். நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல அமுதா. அதையும் பார்த்தலாம். இந்த முறை கார்த்திகைக்கு இந்த விளக்க நான் தான் ஏத்துவேன். ஏன் இனிமே வெள்ளிக்கிழமையிலையும் நான் தான் விளக்கேத்துவேன். அத புனிதா வாயாலேயே நான் சொல்ல வைப்பேன். என்னோட உரிமை. இத புனிதாவுக்காக என்னால விட்டு கொடுக்க முடியாது. நடக்கிறத மட்டும் நீ பாத்துக்கிட்டே இரு. பண்ணு உன்னை தூண்டி விட்டு பிரச்சனை பண்றதுதான் என்னோட வேலையே. நீ எந்த எல்லைக்கும் போவேன்னு அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கு. ஓ, நான் எப்பவும் பின்னாடியே இருப்பேன் அமுதா.